மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது 2 நிமிஷம்தான் ஊறணும், அதுக்கு மேலே வந்து ஊறக்கூடாது ராகி சேமியாவுக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா கம்ப்ளீட்டாக வந்து தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டீமர் வச்சுருக்கேன். ஸோ ஸ்டீமரில் எண்ணெயும் தடவி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம அதில் வந்து கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 to 8 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேக வச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 to 8 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துப்போம். கொஞ்சம் கை தெளித்து நல்லா வந்து பெசரி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆவியில் வேகும் போது கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் நல்லா தண்ணியில் கை வச்சுட்டு நல்லா வந்து பெசரி விட்டுக்கோங்க, கொஞ்சம் சூடு ஆறினவனே. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இது வந்து வெங்காயம் பச்சை மிளகா போட்டு தாளிச்சிக்கலாம், இல்லாட்டி வந்து கரும்பு சர்க்கரை போடலாம். நான் இன்றைக்கி கரும்பு சர்க்கரையும் தேங்காய் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் தான் போட போகிறேன். ஒரு 4-5 டீஸ்பூன் வந்து டீஸ்பூன் கணக்கில் தான் நான் போட்டிருக்கேன். ரொம்பவும் போட்டிங்கன்னா திகட்டும். ஸோ ஓரளவுக்கு வந்து போட்டுட்டு கொஞ்சம் ஜாதிக்காய் தூள் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து தேங்காய் வந்து திருவி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், தேங்காய் திருவலும் போட்டிருக்கேன். ஸோ நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ராகி சேமியா, அது இனிப்பு சேமியா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்பவே ஹெல்தியானது கூட. ஸோ இது பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லாமல் நம்ம ஈவினிங் ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸோ சூப்பராக வந்து எல்லாத்துக்கும், ராகி சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி வந்து சாப்பிடுவாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் தாளிப்பு கொடுத்து பண்ணுறதுக்கு பதில் ஒன்ஸ் இன் அ வைல் வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.